ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/2/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும். அதான் மர்ஜீவா வாழ்க்கை. அப்படி ஆகணும் அப்படின்னா உடலில் இருந்துக்கிட்டே நான் ஆத்மா, நீங்களும் ஆத்மா அப்படிங்கிற பயிற்சி பண்ணணும். யார் கூட இருக்கும்போதும் ஒரு புள்ளி இன்னொரு புள்ளிக்கிட்ட பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பயிற்சியின் மூலமாக தான் பற்று அறுபடும். ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பாபா பேசியிருப்பார். செம்ம பவர்ஃபுல்லான முரளி. கேள்வி: மிக உயர்ந்த இலக்கு நமக்கு பாபா கொடுக்கிறார். அது என்ன? அந்த இலக்கை அடைந்தவர்களுடைய அடையாளம் என்ன? பதில்: அனைத்து தேகதாரிகளிடமிருந்தும் பற்றை அறுத்தெறியணும். எல்லோரும் சகோதரன் அந்த விழிப்புணர்வில் தான் இருக்கணும். இதுதான் மிக உயர்ந்த இலக்கு இல்லையா? உடலே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, வெறும் ஒளிப்புள்ளி சகோதர ஆத்மா. இந்த நிலையை அடையிறது தான் உயர்ந்த இலக்கு. யார் இதை நிரந்தரமாக பயிற்சி செய்கிறாங்களோ, ஆத்மா அபிமான நிலையில் இருக்கிறதுக்கு யார் நிரந்தர பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த இலக்கை அடைய முடியும். ஆத்மா அபிமானியாக நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பேரு ரூபத்தில் சிக்கிக்குவீங்க. அது உங்கள் உடல்லே கூட நீங்கள் சிக்கிக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுடைய உடலில் சிக்கிக்குவீங்க. நீங்கள் அப்போ சிக்கிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? மற்றவர்களுடைய ஏதோ ஒன்று உங்களை பிடிச்சி இழுக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அல்லது இன்னொருத்தருடைய சரீரம் பிடிக்கும். ஸோ நம்ம உயர்ந்த இலக்கை அடையணும். அப்படி அடையக்கூடியவர்கள் சரீரத்தின் மீது அன்பு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடல் பற்றிய எல்லா உணர்வும் முற்றிலும் அழிஞ்சு போயிடும். வெறும் ஒளியாகவே தங்களை உணர்வாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்க கிட்ட சொல்கிறார், பாருங்கள் குழந்தைகளே, நான் உங்கள் எல்லோரையும் என்ன மாதிரியே ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உடம்பு இல்லை இல்லையா? அதே மாதிரி உங்களையும் உடலற்ற ஆத்மாவாக உணர வைக்கத்தான் வந்திருக்கிறேன். எப்படி வராரு? ஏன்னா அவர் நிராகாரராச்சே. அப்போ கண்டிப்பாக ஒரு உடல் எடுத்தாகணும். நான் நிராகாரர், குழந்தைகளாகிய உங்களையும் என்னை மாதிரியே நிராகாரராக ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். உயிரோடு இருந்துக்கிட்டே இறப்பது எப்படி, அல்லது இறந்துக்கிட்டே வாழ்வது எப்படி? கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்துட்டோம், அப்படி இருக்கணும். பாபா தன்னை அப்படித்தான் உணர்கிறார், வெறும் ஆத்மாவை தான் உணர்றார். அவருக்கு இந்த உடலுடைய உணர்வே கிடையாது, பிரம்மா உடலில் இருந்தாலும். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உடல் இது கிடையாது. அதே மாதிரி தான் குழந்தைகளும் உங்கள் உடலின் உணர்விலிருந்து விலகணும். அதுவும் உங்களது கிடையாது. பாபா உங்களுக்கு கடனாக கொடுத்துருக்கிறாரு, அது இது கிடையாது, வெறும் ஆத்மா அப்படின்னு உணரணும். ஆத்மா தான் பாபா கூட வீட்டுக்கு வரணும். நான் எப்படி இந்த பிரம்மா பாபாவுடைய உடலை கடனாக எடுத்திருக்கிறேனோ, அதே மாதிரி நீங்களும் இந்த சங்கம யுகத்தின் பாகத்தை நடிப்பதற்கு அந்த உடலை கடனாக எடுத்திருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை, பாபா நமக்கு கடனாக கொடுத்துருக்கிறார், எப்போ கேட்டாலும் திருப்பி கொடுத்துடணும். ஸோ எதுக்கு கொடுத்துருக்கிறார்? உடலை கணக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறேன். ஜென்மமாக உடல் எடுத்திருக்கிறீங்க. இப்போ நான் இந்த பிரம்மா உடலுக்குள்ளே இருந்தால் கூட அதுலேருந்து முற்றிலும் விலகி இருக்கிறேன். கரெக்டாக சொல்லணும்னா இந்த உடலை பொறுத்த வரைக்கும் நான் இறந்த மாதிரி இல்லையா? அந்த உடலில் இருக்கிற உணர்வே எனக்கு இல்லை, வெறும் ஆத்மாவாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் லிங்க ரூபத்தில் பாபாவை பூஜை பண்ணுறாங்க. உடலில் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உடல் செத்துப்போன ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்னிதாக உணரலை. அந்த மாதிரி நம்ம
நாமளும் ஆகணும். ஏன்னா உடலை விடுறதுக்கு பேர் தான் மரணம்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உடலில் இருந்துக்கிட்டே மரணிக்கணும்னா என்ன அர்த்தம்? உடல் உணர்வை விட்டுடணும். உடலில் இருந்துக்கிட்டே இந்த உடம்புன்ற உணர்வு, அந்த உடல் ஆணா பெண்ணா, அழகானவங்களா அசிங்கமானவங்களா, பணக்காரங்களா ஏழைங்களா, என்ன படிச்சிருக்கிறாங்க, எதை பற்றிய சிந்தனையாக இருக்கக்கூடாது. ஆத்மா நான் பரமாத்மாவுடைய குழந்தை, நானும் ஆத்மா நீங்களும் ஆத்மா. என்னோட நீங்கள் வரீங்களா அல்லது இங்கேயே இருக்க விரும்புகிறீங்களான்னு பாபா கேட்குறார். அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். இப்போ பாபா கூட போகணும் அப்படின்னா ஜென்ம ஜென்மமாக பற்று வச்சிருக்கிறீங்களே அந்த உடலில், அதை அறுத்தெறியணும். நான் எப்படி உடலற்றவனாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் உடம்பில் இருந்துக்கிட்டே உடலற்றவனாக உணரணும். உயிரோடு இருக்கும்போதே எனக்கு உடல் இல்லைன்ற உணர்வில் வரணும். அப்போ தான் நம்ம பாபா கூட போக முடியும். எப்படி இது பிரம்மா பாபாவுடைய பழைய உடல், பழைய செருப்புன்னுவார். அதேமாதிரி ஆத்மாக்களாகிய நீங்களும் பழைய செருப்பில் தான் இருக்கிறீங்க. பழைய செருப்பை கழட்டி போட்டு வர வேண்டியது தானே. எனக்கு இந்த பிரம்மா உடல் மேலே எந்த பற்றும் இல்லாமல் இருக்குது இல்லையா? அதேமாதிரி நீங்களும் இந்த பழைய செருப்பு மேலே எந்த பற்று இருந்தாலும் அறுத்தெறியுங்க. ஏன்னா அரைக்கல்பமாக இந்த பற்று வைக்கிற பழக்கம் வந்துடுச்சு உங்களுக்கு உடல் மேலே. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. சார் நான் உயிரோடு இறந்து தான் இருக்கிறேன். நீங்களும் அதேமாரி உயிரோடு இறக்கணும். என்னோட வீட்டுக்கு வர ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த பயிற்சி பண்ணுங்கள். பாபா கூட போனோன்னா ராஜ மரியாதையோடு போவோம், எந்த தண்டனையும் இல்லாமல், இல்லைன்னா மாட்டிக்கும். ஸோ உடலின் உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. கேட்கவே கேட்காதீங்க உங்களுக்கு. அதாவது நோய்வாய்ப்பட்டு இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த உடம்பை விட மனசு வரலையா? அப்போ எவ்வளவு பற்றுன்றார் இல்லையா? அதுவே ரொம்ப மோசமாக தானே இருக்குது. அதை கூட விட மனசு வரலைன்னா எவ்வளோ பற்று பாருங்க. ஸோ கண்டிப்பாக அதன் மீது உள்ள பற்றை நீங்கள் விடணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகணும் தானே, பாபா கூட போய் தான் ஆகணும், சாய்ஸ் கிடையாது. பாபா கூடவே போகணுன்னா பாபா சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்களை இந்த உடல்லிருந்து தனியாக உணருங்க. இல்லையா? உடலுக்குள்ளே நான் இருக்கிறேனே தவிர உடல் நான் கிடையாது. கர்ப்பகிரகம் அந்த கோயிலை சுற்றி பிரகாரம் இருக்கும் நிறையா, உள்ளே தான் சாமி இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பில்டிங், அது சாமி கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த உடம்பு, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் நான். அப்படி உணரணும். இதுக்கு பேர் தான் உயிரோடு இறக்கிறது. உங்களுடைய வீட்டை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக ஏதோ ஒரு உடலில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதனால தான் இப்போ உடலை விடுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது, உயிரோடு இறக்க வேண்டியதாக இருக்குது. நான் இந்த பிரம்மா உடலை தற்காலிகமாக தான் எடுக்கிறேன். இன்னும் போக போக நீங்கள் உங்களை இறந்தவராகவே உணர ஆரம்பிக்க, அதாவது ஆத்மாவாக உணர இறக்கிறதுனால ஆத்ம உணர்வு தான். என்ன ஆகும்னா எந்த தேகதாரி மேலேயும் உங்களுக்கு பற்று இருக்காது. அதுக்கு தான் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கிற பயிற்சி இருக்க சொல்கிறார். ஜென்ரலாக எல்லோருக்குமே ஏதோ ஒருத்தர் மேலே பற்று இருக்குது. ஸோ அப்படி ஒருத்தர் மேலே பற்று வந்துடுச்சுன்னா அவங்கள பார்க்காம இவங்களால் இருக்கவே முடியறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தேகதாரிகளுடைய நினைவை முற்றிலும் நீக்கணும். ஏன்னா மிகப்பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள். கோயில் கோபுரம் ஃபுல்லாக நிறைய சிலைகள் இருக்கும், ஆனால் மேலே என்ன இருக்குது? வெறும் கலசம் தான் இருக்குது. அதான் ஆத்ம உணர்வு. ஃபுல் ஆத்மா தான் அங்கே கலசமாக காட்டப்பட்டிருக்குது. அதுதான் உயர்ந்த இலக்கு. அதனால் எந்த தேகதாரியோடைய நினைவும் இருக்கக்கூடாது. அதனால் சாப்பிடும்போது குடிக்கும் பொழுது நான் உடலில் இருக்கிற உணர்வே இல்லாமல் பண்ணுங்கன்றார். வெறும் ஆத்மாவே சாப்பிடுது, ஆத்மா பாபாவுடைய உடம்புக்கு ஊட்டி விடுது, ஆத்மா பாபாவுடைய உடம்புக்கு தாகம் எடுக்கணும் குடிக்குது. அப்போ என்ன ஆகுன்னா அந்த சுவை கூட உங்களுக்கு உணர முடியாது.
அந்த மாதிரி ஆகணும். அப்போ தான் கடைசி நேரத்தில் சுவையில்லாத உணவு வந்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த நிலையை நீங்கள் பக்காவாக்கணும். அப்போ தான் நீங்கள் அஷ்டரத்தினத்தில் ஒருவராக மாற முடியும். முயற்சி பண்ணாமல் உயர்ந்த பதவி கிடைக்காது. உயிரோடு எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ அவ்வளவு நாளும் நீங்கள் பரந்தாமத்தில் வசிப்பவராகத்தான் உங்களை உணரணும். ஏன்னா ஆத்மாவுடைய வசிப்பிடும் பரந்தாமம் தானே. இப்போ இங்கே உடல் மூலமாக காரியத்தை செஞ்சுட்டு அங்கே போயிடுறேன், அல்லது அங்கே இருந்துக்கிட்டே கூட இந்த உடல் மூலமாக காரியத்தை செய்ய வைக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருக்கணும். எப்படி சிவபாபா தற்காலிகமாக பிரம்மா உடம்புல இருக்கார், விட்ட உடனே டக்குன்னு மறுபடியும் பரந்தாமத்துக்கு போயிடுவார் இல்லையா? அதே மாதிரி நாமளும் காரியம் செஞ்சு முடித்த உடனே டக்குன்னு பரந்தாமத்துக்கு போகிற மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி சிவபாபாவுக்கு எந்த பற்றும் இல்லையோ அதேமாரி நமக்கும் எந்த பற்றும் இருக்கக்கூடாது. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த உடலில் உட்கார வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ ஒவ்வொரு வரியிலும் பாபா இதே தான் சொல்லிகிட்ருக்கார். வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது அந்த உடல் மேலே உள்ள பற்று, தேகதாரிகள் மேலே உள்ள பற்று. இந்த பற்றே இருக்கக்கூடாது. இவர் ரொம்ப நல்லவர், இவங்க ரொம்ப இனிமையாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? ஆத்மாவில் அந்த புத்தி அந்த பக்கம் இழுக்கப்படும். வீட்டில் இருக்கும்பொழுது கூட அவங்கள பற்றி சிந்தனை வரும். பாபா சொல்கிறார், உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்கள். உடலை பார்க்குறதன் மூலமாக தான் சிக்கிக்கிறீங்க. உயர்ந்த இலக்கு சும்மா கிடையாது, பெரிய லட்சியம். ஜென்ம ஜென்மமாக பற்று வச்சு தான் வந்தீங்க. எத்தனை பேர் மேலே பற்று வச்சுருந்துருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள். பாபாவுக்கு யார் மீதும் எந்த பற்றும் கிடையாது. அதனால தான் பற்றை அறுக்கிறத பற்றி அவரு உங்களுக்கு நடத்த வர்றார். அவருக்கே பற்று இருந்தால் அவர் எப்படி அதை போதிக்க முடியும்? அவருக்கே உடல் உணர்வு இருந்தால் உடல் உணர்வை விடுறதை பற்றி அவர் எப்படி போதிக்க முடியும்? ஸோ பாபாவே சொல்கிறாரு, நான் இந்த உடலில் சிக்கலை, உடலில் இருந்தாலும் நீங்கள் தான் உங்களுடைய உடல்களில் சிக்கிக்கிறீங்க, மற்றவர்களுடைய உடல்களில் சிக்கிக்கிறீங்க. அதிலிருந்து விடுவிக்கத்தான் நான் வருகிறேன். கரெக்டாக சொன்னால் உடல்லிருந்து விடுவிக்க வரார். அதனால தான் காலன்னு சொல்கிறாங்க இல்லையா? உடலை விட்டு உயிரை பிரிக்கிறத மரணம்னுவாங்களே, அதை உயிரோடு இருக்கும்போதே கொடுக்குறார். ஏன்னா உங்களுக்கு 84 பிறவிகள் முடிஞ்சிடுச்சு. அதனால் உங்களுடைய தேக உணர்வை விட்டுடுங்க. ஆத்ம உணர்வில் இல்லாத காரணத்தினால தான் நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய புத்தி போய் மாட்டிக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம உணர்வுக்கு வரணும், தேக உணர்வை விடணும். ஏதாவது உங்களுக்கு பிடிக்குது, யாராவது உங்களுக்கு பிடிக்கிறாங்க, யாருடைய தேகமாவது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா வீட்டிலிருந்து காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுடைய நினைவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உடல் மேலே உங்களுக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா தோத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, இல்லை தோல்வி அடையக்கூடாது. அப்போ எந்த உடல் மீதும் உங்களுக்கு அன்பு வரக்கூடாது. இதுதான் லட்சியம். சிலர் இந்த மாதிரி ரொம்ப கெட்டு போயிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, கணவன் மனைவி உறவை கூட நீங்கள் அறுத்தெறியணும், உங்களை ஆத்மானு உணரணும். அது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மா. கணவன்ற எண்ணமோ மனைவின்ற எண்ணமோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதுவும் ஆத்மா, நானும் ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை. உங்களை ஆத்மானு உணர்றதன் மூலமாக தேக அபிமானம் நீங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ண அந்த தேக உணர்வு போய்கிட்டே இருக்கும். பாபாவுடைய நினைவு இருக்க இருக்க உங்களுடைய பாவங்களும் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஞானத்தை நல்ல சிந்தனை பண்ணுங்க. குறிப்பாக இந்த பாடம் ஆத்ம உணர்வில் நிலைக்க முடியுதா, அல்லது யாருடைய நினைவாவது வருதா, அப்பாவுடைய நினைவு நிலைச்சிருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணாமல் குஷியில் துள்ளி குதிக்க முடியாதுன்ற.
இதை பற்றிய சிந்தனை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் வீட்டுக்கு போகணும், இந்த உடலை விட்டுட்டு போகணும், உடல் சார்ந்த உறவுகளை விட்டுட்டு போகணும், எதுவுமே என்னை பிடிச்சி இழுக்கக்கூடாது. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த உடல் உணர்வை பற்ற விடுறதுக்காக வருதுன்றதை புரிஞ்சிக்கணும், சந்தோஷப்படணும். நீங்கள் கண்டிப்பாக பாபாவோடவே போகணும். அதுக்கு முக்கியமாக தேவை என்ன? நினைவின் மூலமாக தான் போகிறீங்க. பாபாவே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாபா கூடவே போயிடுவீங்க. 84 பிறவி சக்கரம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ மீண்டும் அது தொடங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பழைய உலகத்தின் மீது உள்ள பற்றை நீங்கள் நீக்கணும். அப்படி நீக்கலை அப்படின்னா சிக்கிக்குவீங்க, உங்கள் உடம்புலே சிக்கிக்குவீங்க, அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய தேகத்தில் சிக்கிக்குவீங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே ஆத்மா போயிடும், பேயாக உங்கள் உடம்புக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க இல்லையா? இப்போ உடலில் இருக்கும்போது புத்தி எங்கே போய் சிக்குதோ அங்கே நிஜமாகவே ஆத்மா போய் சிக்கிடும் உடலை விட்ட உடனே. இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பாபா சொல்றார், உங்களுடைய இதயத்தை யாரோடவும் இணைக்காதீங்க, ஈடுபடுத்தாதீங்க. இன்னும் கேட்டால் தேவதைகளோட கூட புத்தியை இணைக்காதீங்க, பரமாத்மாவோட மட்டும்தான் இணைக்கணுன்றார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்மாவாகிய நான் எப்படி நிராகாரராக இருக்கிறேனோ அந்த மாதிரி என்னுடைய அப்பாவும் நிராகாரர். அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்தில் அந்த அப்பாவை நான் நினச்சேன், ஓ பிரபுவேன்னு சொன்னேன். ஆனால் அப்போல்லாம் என்னுடைய புத்தியில் சிவலிங்கம் வந்ததே தவிர பாபா ஒளிப்புள்ளியாக வரலை. எந்த தேகதாரியும் நாம் ஹே பிரபுவேன்னு சொல்ல மாட்டோம். எல்லோரும் சிவன் கோயிலுக்கு போய் அவரை பூஜை பண்ணுறாங்க. அவரைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா கடவுள்னு சொல்கிறாங்க. அவர் ஒருவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்தில் வசிப்பவர். ஸோ ஆரம்பத்தில் துவாபரயுகத்தின் ஆரம்பத்தில் பக்தி கூட பரிசுத்தமாக ஒருவருடைய பக்தியாக இருந்தது, கலப்படம் இல்லாமல். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலும் கலப்படம் வர ஆரம்பிச்சது. பாபா திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா முரளியிலும் குறிப்பாக இன்றைய முரளியில் உயர்ந்த பதவி அடையணுன்னா இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா, வேறு யாரும் எனக்கு கிடையாது. இந்த தேக உணர்வை முற்றிலும் சந்நியாசம் பண்ணுங்க. சன்னியாசிகள் கூட விகாரத்தை சந்நியாசம் பண்ணுறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி சதோப்பிரதானமாக சன்னியாசிகள் இருந்தாங்க. பிறகு அவங்களும் தமோப்பிரதானமாக ஆகிட்டாங்க. இப்போ தமப்பிரதானம் ஆகிட்டாங்க சன்னியாசிகள் கூட. சதோப்பிரதானமான ஆத்மா கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? சன்னியாசிகள் ஆரம்பத்தில் வரும்போது மனிதர்கள் அவங்க பின்னாடி போனது காரணம் என்னென்னா, அப்போ அது தூய்மையாக இருக்குது. அதனால் அழுக்கான ஆத்மாக்களை அது பிடிச்சி இழுக்குது. காரணம் அந்த ஆத்மா தூய்மையாக இருக்குது. இப்போ அந்த தூய்மையாக வந்த ஆத்மா அது மறுஜன்மத்தில் வரும் தான். இருந்தாலும் முதல்ல வரும்போது தூய்மையாக இருந்ததுனால மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்குது. அதனால் நிறைய பேர் அவங்களுக்கு சீடர்களாக மாறிடுறாங்க. ஸோ அது தூய்மையின் பலம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிக சீடர்கள் இருப்பாங்க. இப்போயும் சீரடி சாய்பாபாவுக்கு எவ்வளோ சீடர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தூய்மையின் பலம் அப்போ இருந்திருக்குது. ஆனால் சிவபாபாவோ எப்போவுமே தூய்மையாக இருப்பவர், ஆனாலும் மறைமுகமாக இருப்பவர். இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, பாபாவும் தாதாவும். பிரம்மா பாபா சிவபாபாவும் ஒரே உடலில் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரையும் பிடிச்சி இழுத்தது பிரம்மா பாபா கிடையாது, சிவபாபாவுடைய பலம். அவர் தான் தூய்மையானவர். பிரம்மா பாபா அப்போ தூய்மையானவர் கிடையாது. ஸோ சிவபாபா தான் ஆரம்பத்தில் உங்கள் அனைவரையும் பிடிச்சி இழுத்தது, காட்சி காட்டினது. ஏன்னா எப்போவுமே தூய்மையாக இருப்பவர் அவர் தான். நீங்கள் ஒன்றும் பிரம்மா பாபா பின்னாடி ஓடி வரல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மா பாபாவே என்ன சொல்கிறார்,
நான் 84 பிறவிகளிலும் இல்லற மார்க்கத்தில் இருந்தேன். ஸோ அதனால் என்னால் உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தி கிடையாது. சிவபாபா சொல்கிறார், நான் தான் உங்களை பிடிச்சு இழுத்தேன். சன்னியாசிகள் தூய்மையாக இருந்தாலும் என்னளவிற்கு யாரும் தூய்மையாக இருக்கிறது கிடையாது. எல்லோரும் பக்தி மார்க்கத்தின் வேதங்களைத்தான் படித்து சொல்கிறாங்க. நான் மட்டும்தான் வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன். அவங்க விஷ்ணுவோடைய தொப்புலேருந்து பிரம்மா வெளிப்படுற மாதிரி படங்களை உருவாக்குறாங்க. பிரம்மா கையில் வேதத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிரம்மா மூலமாக வேதங்களின் ரகசியத்தை விஷ்ணு ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஆனால் மனிதர்கள் விஷ்ணுவையும் கடவுள்னு நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் பிரம்மா மூலமாக பேசுகிறேன், விஷ்ணு மூலமாக பேசலை. இப்போ பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம். ஞானம் தெரிந்தவர் பிரம்மா தானே தவிர விஷ்ணு கிடையாது. ஆனால் இந்த பிரம்மா விஷ்ணுவாக ஆகிறார் சத்தியுகத்தில். பிறகு 84 பிறவி எடுத்து மீண்டும் இந்த சங்கமிகத்தில் பிரம்மாவாகிறார். இது எல்லாமே புத்தம்புது விஷயங்கள், மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அற்புதமான விஷயங்கள். பாபா சொல்றார், குழந்தைகளே, உயிரோடு நீங்கள் இறக்கணும். இந்த உடலில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் அந்த உடம்பு நான் கிடையாது, அதில் இருக்கிற ஆத்மா தான் நான் புரிஞ்சுக்கோங்க. இல்லையா? நின்னாலும் நடந்தாலும் ஆத்மா நான், ஆத்மா நடக்கிறேன், ஆத்மா போகிறேன், ஆத்மா பார்க்குறேன், இதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் ஆத்மா அப்பாவோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடம்பை எடுத்துகிட்டு நீங்கள் போக முடியாது. பாபா வந்திருக்கிறாரு. அதனால் எல்லாத்தையும் இப்போ புது உலகத்துக்கு மாற்றணும். மனிதர்கள் தானம் புண்ணியம் பண்ணுறாங்க அடுத்த ஜென்மத்தில் அதன் பலனை அனுபவிப்பதற்காக. ஆனால் நம்ம 21 ஜென்மத்துக்கு புது உலகத்தில் அத்தனையும் அடைய போகிறோம். அதற்கு நாம் பண்ணுற பயிற்சி தான் உயிரோடு இருந்து இறக்கிறது. சதி தேவி உயிரோட யாகத்தில் போய் தன்னை எரிச்சிக்கிறாங்க இல்லையா? அதோடைய அர்த்தம் என்ன? இந்த யாகத்தில் தேக உணர்வை முற்றிலும் மறக்கிறோம். முந்தைய கல்பத்தில் யார் இந்த பயிற்சி செய்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை 21 ஜென்மத்துக்கு அடைந்தார்களோ அவர்களே இப்பொழுதும் அடைவார்கள். அதில் கொஞ்சம் கூட அதிகமாகவோ குறைவாகவோ இருக்காது. ஸோ அனைத்தையும் விலகி சாட்சியாளராக பாருங்கள். எதையும் நீங்கள் வாயை திறந்து பேச தேவையில்லை. இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பாபா சொல்கிறத பண்ணுறீங்க இல்லையா, அதை நான் பண்ணுறேன்ற உணர்வே உங்களுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள். அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது இல்லையா? ஆட்டுவிப்பவர் ஆட்டு வைக்கிறார், செய்விப்பவர் செய்விக்கிறார். ஸோ நான் செய்ய வைக்கலை, பாபா செய்ய வைக்கிறார் இந்த கருவியை பயன்படுத்தி. ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டுட்டு அப்பா கூடவே போயிடுவேன் வீட்டுக்கு. பிறகு புது உலகத்துக்கு வந்து புது உடலை எடுப்பேன். ராமரும் சென்றார், ராவணனும் சென்றார்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னு அர்த்தம் எல்லா ஆத்மாவும் உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ராவணன்னா இந்த விகாரம் நமக்கு தெரியும். அந்த ராவணனுடைய குடும்பம் தான் இந்த துவாபர கலியுகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும்னா எவ்வளோ பெருசு பாருங்கள். இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து வெளிப்பட்டு பாபா கையை பிடிக்கிற நீங்களோ கையடக்கமானவர்கள். அதுதான் பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்கிறாங்க, ரொம்ப கம்மியானவர்கள். இது ஒட்டு மொத்தமும் ராவண சம்பிரதாயம். ராம சம்பிரதாயம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் தான் பூமியின் நட்சத்திரங்கள். ஒரு குடும்பமாக இருக்கிறோம். மம்மா, பாபா, குழந்தைங்க. பாபா திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு சொல்கிறார், உயிரோடு இறக்கிறதுக்கு முயற்சி பண்ண குழந்தை. யாரையாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தியில்
இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையாக இவங்க நடத்துவாங்க ஞானத்தை அப்படின்னு நீங்கள் உங்கள் புத்தியில் நுழைஞ்சாலே மாயை உங்களை அட்டாக் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் மாயையின் தாக்கம். ஏன்னா பாபாவுடைய ஞானம் யார் சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் கூட தமிழ் இல்லாத மற்ற மொழியில் கேட்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தமிழில் கேட்குறேன் ஆடியோ, அதுவுமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஏஐ கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் வாய்ஸ் அதில் கேட்டாலும் நல்லா இருக்குது. அப்போ தான் தெரியுது இது வாய்ஸ்னாலேயோ பேசுகிறவங்களாலேயோ கிடையாது, பாபா ஞானம் எதன் மூலமாக கேட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ மாயை உங்களை ஏமாற்ற பார்க்குது. அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா மாயை அவங்க முன்னாடி இப்படி ஏமாற்ற தான் செய்யும், புத்தியை மயக்கத்தான் செய்யும். ஸோ நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு புரிய வச்சாலும் அவங்களுக்கு கோபம்தான் வரும். அவங்களுடைய தேக உணர்வு தான் அவங்கள அப்படி ஒருத்தருடைய பேருரூபத்தில் மாட்ட வைக்கிதுன்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் அவங்களுக்கு இன்னும் புரிய வச்சிங்க அப்படின்னா ஒடிஞ்சு போயிடுறாங்க. அதனால் எல்லோரோடவும் நம்ம அன்பாகவும் நடந்துக்க வேண்டி இருக்குது. உங்களுடைய மனசு யாரோடையாவது போய் ஒட்டிக்கிச்சு ஆசைப்படுது அப்படின்னா அவ்வளோதான். என்ன பண்ணுன்னே கேட்காதீங்க, பைத்தியமாயிடுவாங்க. மாயை உங்களை முற்றிலும் புத்தியற்றவராக மாற்றிடுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, யாருடைய பேருரூபத்திலையும் சிக்கிக்காதீங்க. நான் ஆத்மா, நான் ஒரு தந்தை, உடலற்ற அந்த ஒரு தந்தை மீது மட்டும்தான் அன்பு வைக்கணும். இதுதான் முயற்சியே. அப்போ தான் பாபா கிட்டே போக முடியும். வேறு யார் ஞாபகம் வந்தாலும் இங்கே மாட்டிக்குவோம். அதனால் யார் மீதும் பற்று வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவரை நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆஹா, அந்த சிஸ்டர் எவ்வளோ இனிமையாக நமக்கு சொன்னாங்க, எவ்வளோ அற்புதமாக புரிய வைக்கிறாங்கல்ல அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உண்மையில் இனிமையாக இருந்தது ஞானம். அதுக்கு சொந்தக்காரர் பாபா. ஸோ பாபா ஏதோ ஒரு கருவி அனுப்பி நமக்கு புரிய வைக்கிறார், அவ்வளோதான். பாபா கிட்ட தான் புத்தி போகணுமே தவிர கருவிக்கிட்ட போகக்கூடாது. ஆத்மா தான் இனிமையானதே தவிர உடல் இனிமையானது கிடையாது. ஆத்மா தான் பேசுது. அதனால் உடலின் மீது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகாதீங்க. இப்போ பக்தி மார்க்கத்தில் இது நிறையவே இருக்குது. அம்மா அம்மா அம்மான்ட்டு சில ஆனந்தமயி அம்மா இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறாங்களா இல்லை ஏற்கனவே, ஏன்னா இது 1969க்கு முன்னாடி வந்த முரளி. ஸோ இப்போ இருக்கிற ஆனந்தமய்யா இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரோ அப்போ ஒரு ஆனந்தமயி நார்த் இந்தியாவில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அம்மா அம்மான்னு அவங்கள சொல்லுவாங்களாம், ஒரு பெண் துறவியை. அப்போ பாபா சொல்கிறார், அப்படியா, அப்போ அப்பா எங்கே போனார்? அம்மா கிட்ட இருந்த ஆஸ்தி அடைவீங்களா, அப்பா கிட்ட இருந்து அடைவீங்களா? அம்மாவுக்கு காசு எங்கேருந்து கிடைக்கும்? அப்பா கிட்ட இருந்து தானே கிடைக்கும். அம்மான்னு சொல்கிறதுனால உங்கள் பாவம் அழியாது. இன்னும் கேட்டிங்கன்னா சிவலிங்கத்தையே நினச்சாலும் பாவம் அழியாது. சிவபாபாவை நட்சத்திரம் மாதிரி நினச்சாதான், அப்பான்னு அன்பாக நினச்சாதான் பாவம் அழியும். ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். அதனால் நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. யாருடைய பேருரூபத்திலும் சிக்கிக்காதீங்க. அப்படி சிக்கும்போது இன்னமுமே அது பாவமாயிடும். ஏன்னா பாபா சொல்கிறத மீறுறீங்க, கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறீங்க. நிறைய குழந்தைங்க அப்பாவையே மறந்துட்டாங்க. பாபா சொல்கிறாரு, நான் குழந்தைங்களை என் கூடவே அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன், கண்டிப்பாக உங்களை அழைச்சிட்டு போவேன். அதனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அழைச்சிட்டு போவேன்னு சொல்கிறது யாருக்கிட்ட? பாபா சொல்கிறத செய்கிறவங்க கிட்ட, அவரை மட்டும் நினைக்கிறவங்க கிட்ட. என்னை நினைவு செய்தால்தான் உங்களுடைய பாவம் அழியும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நிறைய பேரை நினைவு செஞ்சீங்க. அதனால தான் அதை விபச்சார பக்தின்னு சொல்கிறது. அதனால தான் மற்ற தர்மத்தினர்லாம் கேலி பண்ணுவாங்க, எத்தனை கடவுள்றா உங்களுக்குன்ட்டு. ஆனால் அப்பா இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியும்? பாபா ஒன்றும் அம்மாவை நினைக்க சொல்லலை, அமிர்தானந்த மாயை அம்மாவை நினைக்க சொல்லலை. என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்கிறார். நான் தான் உங்களை தூய்மையாக்க முடியும்.
அதனால் அப்பா சொல்கிற கட்டளைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பாவுடைய கட்டளைப்படி மற்றவர்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் பதித்த பாவனர் கிடையாது. உங்கள் பக்கம் கவனத்தை திருப்பிக்கக்கூடாது. அப்பாவை மட்டும்தான் நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்னுடையவர் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லைன்ற நிலை இருக்கணும். பாபா, நான் உன்னிடம் மட்டுமே சரண்டர் ஆவேன். நீங்கள் சிவபாபா கிட்ட மட்டும்தான் உங்களை சரண்டர் பண்ணணும். மற்ற அனைவருடைய நினைவும் சந்நியாசம் பண்ணணும். பக்தி மார்க்கத்தில் நிறைய பேரை நினைக்கிறாங்க இல்லையா? அதுவுமே பண்ணக்கூடாது. அதனால தான் விக்கிரகத்தை மற்ற மதத்தினரை உடைச்சது இந்த வேலையெல்லாம். அவங்களுக்கு தெரியல, ஆனால் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்ற அனைவருடைய நினைவும் விட்டுடணும். பிள்ளையார், முருகர், வெங்கடாஜலபதி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு சிவபாபா மட்டும்தான் நினைவில் இருக்கணும். என்னுடையவர் ஒரு சிவத்தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது. இருந்தாலும் சிலர் அவங்களுடைய புத்தியையே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இல்லை, அது போய்க்கலாம், நம்ம இது தானே, நான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கோயிலுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாபா சொல்றார், அப்படி போகிறதுனால உனக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்குமா? இன்னும் ஒரு சிலர் நான் எப்படி ஒரு புள்ளியை நினைக்கிறதுன்னு குழம்பிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, நீ ஒரு ஆத்மா தானே, அது உனக்கு ஞாபகம் இருக்குது தானே. நீ எப்படி ஒரு புள்ளியாக இருக்கிறியோ அதே மாதிரி அப்பாவாகிய நானும் ஒரு புள்ளிக்கு அப்பா புள்ளியாக தானே இருக்க முடியும். அந்த அப்பா கிட்ட இருந்து தான் நீ ஆஸ்தியை அடையிற. அந்த ஆனந்தமயி கூட ஒரு தேகதாரி தான். ஆனால் நீ ஆஸ்தியை தேகதாரி கிட்ட இருந்து அடைய போகிறதில்ல, தேகமற்ற சிவபாபா கிட்ட இருந்து. அதனால் அனைத்தையும் புத்தியிலிருந்து நீக்கி சந்நியாசம் பண்ணி உங்களுடைய புத்தி யோகத்தை என் ஒருவனோடு மட்டும் இணையுங்கள். ஸோ ஒரே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மைண்டில் ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறார். என்னை தவிர யாருக்கிட்டையும் புத்தி போகக்கூடாது. எந்த தேகதாரியம் ஞானம் கொடுக்குறவங்க, அது நிறைய இடத்துல நடக்கும். ஞானம் கொடுக்குறவங்க மேலே அன்பு வந்துடும். அது இருக்கவே கூடாதுன்றார் பாபா. ஸோ முதல் மாயையே அதுதான். பாபா சொல்கிறாரு, தேக உணர்வை நீக்கணும் அப்படின்னா நடந்தாலும் சுத்தினாலும் உங்கள் உடலிலிருந்து முற்றிலும் இறந்தவராக இருங்கள், முற்றிலும் விடுபட்டவராக இருங்கள். இந்த உடம்புலே நான் இல்லைன்னு நினைங்க. எப்படி? நான் உடல் இல்லை, இந்த உடல்லையே நான் இல்லை, வெறும் ஒளியாக தான் இருக்கிறேன். ஸோ அப்படி உடல் இல்லாத ஆத்மாவை பாருங்கன்றார். உடலுக்குள்ளே நெத்தியில் ஆத்மா இல்லை, உடலே இல்லாத ஒரு ஆத்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி பாருங்கள். அதனால் யாருடைய உடல் மீதும் பித்து பிடிச்ச மாதிரி போயிடக்கூடாது. உடலற்ற அப்பா மீது மட்டும்தான் உங்களுக்கு பித்து இருக்கணும், அன்பு இருக்கணும். உங்களுடைய புத்தி யோகத்தை என் ஒருவனோடு மட்டும் இணையுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம் சொல்கிறாரு, சுய புருஷார்த்தம் மற்றும் சேவை இந்த இரண்டுக்கும் சமநிலை வச்சு அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், கர்மயோகி அப்படின்னு யாரை சொல்லுவோம் தெரியுமா? காரியம் செய்யும் பொழுதே யோகத்தில் மூழ்கியவர்களைத்தான் கர்மயோகி. ரெண்டும் சமமாக நடக்கணும், அதுதான் கர்மயோகி. சேவைனா காரியம் செய்கிறது, சுய புருஷார்த்தம்னா யோகத்தில் இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்விப்பவர் பாபா, ஆத்மாவாகிய நான் செய்பவன். செய்ய வைக்கிறவர் அவர், நான் செய்பவன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சமநிலை இருக்கும். காரியம் செய்யும்போது ஒரு பாத்திரம் கழுவினா கூட பாபா என்னை பாத்திரம் கழுவ வைக்கிறார், பாபா என்னை வீடு பெருக்க வைக்கிறார், பாபா என்னை வண்டி ஓட்ட வைக்கிறார். ஸோ அப்போ தானாகவே பாபா நினைவு வந்துடுதா? காரியம் செய்யும் பொழுது பாபா முரளி எடுக்க வைக்கிறாரு, பாபா முரளி கேட்க வைக்கிறார், தானாகவே வந்துடுதா பாபாவுடைய நினைவு? அப்படி நீங்கள் பாபா நினைவிலிருந்து செய்தீர்கள் என்றால்
அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனால் செய்விப்பவனே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அகங்காரம் வந்துடும். பாபா கட்டாயிடுவார். உங்களை செய்பவனாகவும் உங்களை செய்விப்பவன் பாபாவாகவும் இருக்கணும். அப்போ தான் சமநிலை இருக்கும். அப்படி இல்லை, நானே செய்விப்பவன் நினச்சிங்கன்னா மாயா உள்ளே போந்துடும். ஸ்லோகன்: ஒரு வினாடியில் மற்றவர்களை உடலை மறக்க வைக்கணும் உங்கள் பார்வை, ஒரு வினாடி பார்வையினால். அப்படின்னா உங்களுடைய கண்களுக்குள்ளே பாப்தாதாவை நிரப்புங்க அப்படிங்கிறார். அப்படியே பாப்தாதாவாகவே ஆகி நான் பார்க்குறேன்னு பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தில் அந்த சாமி தரிசனம், ஒரு வினாடி தரிசனத்தில் திருப்திப்படுத்துது இல்லையா? அப்படியே மெய் மறந்து போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி போக வைக்கணும்னா பாப்தாதா உங்கள் கண்களுக்குள்ளே நிரம்பி இருக்கணும். பாப்தாதாவாகவே நான் மாஸ்டர் பாப்தாதா ஆகி பாருங்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ உயர்ந்தவர்கள். அப்படி பார்த்திங்கன்னா பிறரை உடலை மறக்க வைக்கக்கூடிய சேவை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லான முரளி. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறார். எல்லோரும் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறது தான். ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார்க்காம, பரமாத்மாவோட புத்தியை இணைக்காமல் தேகதாரிகள் மேலே புத்தி இணைக்கிறது தான். இதுதான் முரளியோடைய சாரமே இன்னைக்கு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.